எபோலா வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் பொதுவாக யாரை தாக்கும் அப்படின்னு கேட்டால் அனிமல்ஸ் தான் அதிகமாக தாக்கும். இந்த அனிமல்ஸ் குறிப்பாக ஃப்ரூட் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க, பழங்களை தின்று வாழக்கூடிய வௌவால்கள். இந்த வௌவால் அப்படின்னு சொன்னாலே கொரோனா வைரஸ்லேருந்து நமக்கு அந்த பயம் அப்படியே உள்ளூர இருக்கத்தானே செய்யும். இந்த வௌவால்கள் அது பாட்டுக்கு இந்த எபோலா வைரஸை மனிதர்களிடம் பரப்பி விடுமா அப்படின்னு கேட்டால் எஸ். இன்ஃபெக்டட் அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணும்போதோ இல்லை அது சாப்பிட்ட பொருளை மனிதர்கள் சாப்பிடும் போதோ இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பரவுன எபோலா வைரஸ் அடுத்ததாக ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு எப்போது பரவும் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய எய்தர் வொமிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பிளட்டாக இருக்கலாம், இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்னொரு மனிதனுடைய உடம்புக்கு போகும்போது அதன் வழியாக இந்த எபோலா வைரஸ் பரவும் அப்படிங்கிறது தான் இப்போ வரையிலும் நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய உண்மைகள். அப்போ இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுதுன்னு கேட்டால் எஸ். இந்த எபோலா வைரஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் அதிகமாக இது நாள் வரையிலும் நம்ம பார்த்த ஸ்பீஷஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைரா அப்படிங்கிறது தான். இந்த சைரே இல்லாட்டி சைரா அப்படின்னு சொல்கிறது 66.6% இது நாள் வரையிலும் நம்ம கண்ட எபோலா வைரஸ் பாதிப்பு அடைந்த ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது சுடான், 48.5%. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய காங்கோலலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிபிகயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷஸ் தான். இந்த பண்டிபிகயோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீஷஸ் எபோலா வைரஸ் அப்படிங்கிறது காங்கோல அதிகமாக இருக்கிறதுனாலையும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை அச்சப்படுத்துவதாகவும் இருக்கிறதுனாலையும் இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரையிலும் உலகம் பார்க்காத ஒரு பெரும் ஆபத்து இது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க.